ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வெண்டைக்காய், அதாவது இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெண்டைக்காய் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஜுக்வெஸ்ட். இந்த எஜுக்வெஸ்ட் வந்து நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மெயினாக நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுடோரியல் கிளாஸும் கோர்சஸும் ஆஃபர் பண்ணி இவங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்தவித டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. 24/7 வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸ் நல்லா போடுறோமோ இல்லையோ, வெண்டைக்காய் சாப்பிட்றது மூலமாக அது நிறைய சத்துக்களை நமக்கு வந்து கொடுக்குது. அதனுடைய பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா. அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இப்போது இது தமிழ்நாட்டில் நிறைய விளையிற காய்கறிகளில் ஒன்றா இந்த வெண்டைக்காயும் மாறிடுச்சு. வாயோ வெண்டைக்காய், கையோ கருணைக்கிழங்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயை போல் வளன்னு பேசுவாங்க, கருணைக்கிழங்கு போல் எரிச்சல் ஊட்டும்படி நடந்துப்பாங்க. ஸோ இதுதான் இதனுடைய மீனிங். இந்த பழமொழிக்கு ஏற்ப வெண்டைக்காய் வந்து வழவழப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய்களை தீர்க்கும் அற்புத மருத்துவ குணங்களையும் இது கொண்டிருக்கு. வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை இருக்குது அப்படின்றதுனால அது பல பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன் அதுக்கு வழவழப்பு தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற பெக்டின் மற்றும் கோந்து தன்மை இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெக்டின் மற்றும் கோந்து பொருள் கரையும் நார்சத்து நிறைந்திருப்பதால் ரத்தத்தில் கொழுப்பு மற்றும் பித்தநீர் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை குறைத்து மாரடைப்பு வராமலும் தடுக்கும். பெருங்குடலின் உள்பகுதியில் படிந்து பெருங்குடலின் சிறப்பாக செயல்படவும் இது உதவியாக இருக்கும். ஆனால் செரிமானத்துக்கு பிறகு இது கரையா நார்சத்தாக மாறுவதால் குடலை பாதுகாப்புடன் மலக்குடலில் வரும் புற்றுநோயை தடுக்கவும் இந்த வெண்டைக்காய் உதவுகிறது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் நீரில் வெண்டைக்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை குடிக்கணும். அப்படி குடிக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நீர் சத்தும் நார் சத்தும் ரெண்டும் சேர்ந்து இந்த திரவம் இருக்கிறதுனால நீரிழிப்பு தடுக்கப்படுவதுடன் பாடியும் ரொம்ப குளுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் வலிப்பெற்று வர்றதுக்காக ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் இந்த வெண்டைக்காயை ஊற வச்ச தண்ணியை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சி நிறையவே இருக்குது. அதனால் இந்த நீரை குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முற்றிய வெண்டைக்காயை சூப் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா சளி இருமல்லாம் குணமாகும். சுவாசம் தொடர்பாக பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காய் ஊறிய தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஆஸ்துமா கோளாறு இருக்கிறவங்க குடித்தா அது வந்து சரியாக போகும். வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா பார்வையும் ரொம்ப நல்லா கிடைக்கும். வெண்டைக்காயை நல்லா மென்று சாப்பிடும்போது பற்கள் தூய்மை பெறுவதுடன் ஈறுகளில் இருக்கிற ரத்த ஓட்டமும் தூண்டப்படும். ஈறு தொடர்பான நோய்களும் சரியாகும், மலச்சிக்கலும் தீரும். வெண்டைக்காயில் ஆக்சிலேட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இது சிறுநீரகம் பித்தப்பை கற்களை வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கல் பிரச்சனை உள்ளவர்கள் வெண்டைக்காயை குறைவாக சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். வெண்டைக்காயை அதிகமாக வதக்கினா கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ லேசாக வதக்கிறதோடு நீங்கள் வெண்டைக்காயை வந்து அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ வெண்டைக்காயை அதிக நேரம் வதக்காமல் லைட்டாக வதக்கிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய பேருக்கு அந்த வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால பிடிக்காமல் இருக்கும். ஸோ அப்படி வழவழப்பு தன்மை பிடிக்காதவங்க வெண்டைக்காயை கட் பண்ணி போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.